வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். மோடியோட அமைச்சரவை நேற்றைக்கு பதவியேற்றிருக்கிறது. இந்நிலையில அந்த அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முறையை நம்ம என்னவா புரிஞ்சுக்கணும்? முதலாவதாக ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அமைச்சரவையில் அனுபவம் இளையவர் ரெண்டு பேரையுமே சேர்த்திருக்கேன்னு சொல்லி சரியா தான் திரு மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதையும் விட முக்கியமா நாம் பார்க்கிறது, மாநிலங்கள்ல முதலமைச்சர்களாகவும் மற்றும் அமைச்சர்களாகவும் பணிபுரிந்தவர்கள் பல பேர் இங்கு இணைந்திருக்கிறார்கள், அமைச்சராக சேர்ந்திருக்கிறார்கள். அதனால மாநிலங்கள்ல பணிபுரிகிறதுங்கிறது டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி பப்ளிக், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட. அதனால அந்த அளவுல அனுபவத்தை ஆற்றலாக கொண்ட பல பேர் இந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் வரவேற்பு இருக்கும். தெலுங்கு தேசத்திலிருந்து இவங்க எதிர்பார்க்கப்பட்ட அளவிற்கு சொல்லப்பட்ட அமைச்சர்கள் யாரும் சேரல அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா அமைச்சரவை இன்னும் விரிவுபடுத்தப்படும். ஏன்னா 523 பேர் கொண்ட லோக்சபா உறுப்பினர்கள் கொண்டதுல 5% வரைக்கும் மேக்சிமம் அமைச்சர்களா இருக்கலாம். அப்படின்னா 52 + 6 78 பேர் இருக்கலாம். இன்னும் அத்தனை பேர் வரலங்கும் போது இன்னும் அமைச்சரவை விரிவாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சொல்லி எதிர்நோக்கலாம். ஜெய்சங்கருக்கு மறுபடியும் வெளியுறவுத்துறை தான் கொடுக்கப்படும் என்று உறுதியாக நம்பலாம். ஏன்னா பீன் அன் எக்ஸ்பர்ட் இன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அவர் ஏற்கனவே வெளியுறவுத்துறை செயலாளர் பதவி வரைக்கும் அனுபவிச்சிருக்கிறாரு. பீயிங் அமெரிக்கா போன்ற நாடுகள் நம்ம நாட்டு தூதராக இருந்திருக்கிறாரு. அமித்ஷாவுக்கு மறுபடியும் உள்துறை அமைச்சகம் கொடுக்கப்படலாம், மோடி நெருக்கமானவர். அது மாதிரி ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை கொடுக்கப்படலாம். இதெல்லாம் ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நன்ஸ் கொடுக்கப்படலாமா படாதான்னு சொல்லி பார்த்தா என்னுடைய அபிப்பிராயத்துல கொடுப்பார்கள் நினைக்கிறேன். மற்றவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போறாங்க, முக்கியமா தங்களுடைய நேச கட்சிகளுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போறாங்க இப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அமைச்சரவை பத்தி இன்னும் விரிவான கருத்து சொல்ல முடியும். ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி 6 முன்னாள் முதலமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில இடம்பெற்றிருக்காங்க. இது இன்னும் 3 மாநிலங்கள்ல தேர்தல் வரப்போகுது. இதுல ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? அது அமைச்சரவையில ஒரு முன்னாள் முதலமைச்சர்களை உள்ள வச்சிருக்கிறது அப்படின்றது எந்த வகையில ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியிலாக உதவும்? நிச்சயமா மோடி 12 வருஷம் முதலமைச்சராக இருந்தாரு. அதுக்கப்புறம் சென்ட்ரலுக்கு வந்தார். அவர் முதலமைச்சர் என்ன பாணியை கடைபிடித்தாரோ அதே பாணியை தான் ஒன்றிய அரசிலும் இதுவரை கடைபிடித்தார். அதாவது ஏறக்குறைய பல முடிவுகள் அவரால் சொந்தமாக எடுக்கப்பட்டன. ரொம்ப கலந்து சுத்து முடிவெடுக்கிற இந்த தன்மை அவற்றை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தன்மை உண்டு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ஒரு முடிவு இது சரி முடிவுன்னு நினைச்சாருன்னா தன்னுடைய அமைச்சரவையில அந்த முடிவை சொல்லி எல்லாரையும் ஏத்துக்கிட வச்சுட்டு அது காமன் கன்சென்சுவல் டெசிஷன் அப்படின்னு சொல்லி வெளியில கொண்டு வந்துருவாரு சொல்லுவாங்க. திரு மோடி அவர்கள் அப்படிப்பட்டவர் இல்லை. தன்னுடைய முடிவை அறிவித்து விடுவார், அதுக்கப்புறம் எல்லாரும் ஏத்துக்கணுங்கிற நிலைமை இருந்தது. இப்போ அது எந்த அளவுக்கு உதவுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவரும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி. ஆனா இப்ப குமாரசாமி அது மாதிரி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தது. அது ஒரு கூட்டணி ஆட்சியா இருந்ததுனால மற்றவர்களையும் கலந்து ஆலோசிக்க வேண்டிய நிலை இருந்தது. அதுதான் சிறப்பானதாக இருக்கும். அப்ப இந்த மாதிரி குமாரசாமி ஆட்கள் இங்க வரும் பொழுது அந்த இயல்பாகவே மற்றவர் கலந்து ஆலோசிக்கும் தன்மை அவர்களிடம் இருக்கும். அதனால இட்ஸ் மிக்சர். ஒவ்வொருத்தரும் எப்படிங்களோ அது மாதிரி தான் இப்பயும் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆனா ஒரு கூட்டணி ஆட்சி நடக்கும்போது முந்தி இருந்த மாதிரி தனித்துவமான முடிவுகள் எடுக்கப்பட முடியாத கட்டாயமான சூழ்நிலை இருக்கு அப்படிங்கறது நம்ம மனசுல வச்சுக்கணும். அதனால பிஜேபிக்குன்னு சில தீவிரவாத கொள்கைகள் இருந்தன. அந்த தீவிரவாத கொள்கைகள் இனிமே அமல்படுத்த முடிகிறது அவ்வளவு எளிதானது அப்படிங்கறத மோடி உணர்ந்திருப்பார்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா ஒட்டுமொத்த அமைச்சரவையில 85% பாஜக வச்சிருக்காங்க. 72ல 11 தான் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்திருக்காங்க. கேபினெட்ல 5 பேருக்கு கூட்டணி கட்சியினருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ இன்னமும் பாஜகவோட கையில தான் அந்த அமைச்சரவை இருக்கு அப்படின்றதையும் மறுக்க முடியாது தானே? நிச்சயமாக மறுக்க முடியாது. ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் வரும் என்று எதிர்பார்க்கும் அத்தனை இடங்கள் வரவில்லை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அடுத்தது என்னன்னா, இவங்க கூட்டணி கட்சிகள் இதை மனசளவில் ஏத்துக்கிட்டாங்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லைன்னா அவங்க நாங்க பதவியேற்பு விழாவுக்கு வரமாட்டோம்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி அவங்க ஏத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. அதனால இது பாஜகவை தான் மிக முக்கியமான கட்சியாக இந்த கூட்டணி அங்கம் வகிக்கிறது. அவர்களுடைய முடிவுகள் இன்னும் கூட்டணி கட்சிகளிடம் வலுத்த முறையில் சொல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கலாம். எந்த அடிப்படையான சில விஷயங்களில் கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு அவற்றை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும்.
தெலுங்கு தேசம் கட்சியா இருக்கட்டும், ஐக்கிய ஜனதா தளமா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே மோடி அரசிற்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடியவர்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இப்போ அமைச்சரவையில அவர்கள் எதிர்பார்த்த எண்ணிக்கை கொடுக்கப்படலை அப்படின்னும் போது அவர்களோட எதிர்பார்ப்பு அவர்களுடைய மாநிலங்களுக்கான சிறப்பு அந்தஸ்து அப்படின்றதும் தேவையான நிதி என்பதும் அப்படின்ற கருத்து சொல்லப்படுது. ஸோ அது சாத்தியப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு பெரிய மீனை பிடிக்க வேண்டும் என்பதற்காக சிறிய மீனை விட்டு விடலாம் என்று நினைத்திருக்கலாம். ஏன்னா அவங்களோட சேர்ந்துதான் மெஜாரிட்டி. அதனால எனக்கு ஸ்டேட் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணுங்கிறது நமக்கு இன்னும் முக்கியமான நோக்கம். அது நிறைவேறணுங்கிறதுக்காக இந்த அமைச்சரவை பத்தி நம்ம ரொம்ப பெரிய கூச்சல் கிளப்பாம இருக்கலாம்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா நிச்சயமாக அப்படிப்பட்ட வேண்டுகோள்கள் விடுக்கப்படும். எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு ஆந்திரா கேட்கறதுல ரொம்ப நியாயம் இருக்கு. ஏன்னா பெங்களூர், ஹைதராபாத் இந்த ரெண்டு சிட்டி ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ல அந்த ஸ்டேட் இன்கம் உடைய ஏற்கனவே 70 விழுக்காடு ரெண்டு சிட்டில இருந்து தான் வந்துகிட்டு இருந்தது. அப்போ ஒன்றுபட்ட ஆந்திரால ஹைதராபாத் 70% ரெவன்யூ கொடுத்துக்கிட்டு இருந்ததுன்னா, இன்னைக்கு தெலுங்கானாவுக்கு ஹைதராபாத் போனதுக்கு அப்புறம் இவங்களுடைய ரெவன்யூ கெப்பாசிட்டியே குறைஞ்சிருச்சு. அது ஒரு புதிய தலைநகர் அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கணும். அதை கொடுக்கல அந்த நேரத்தில். அதனாலதான் சந்திரபாபு நாயுடு அந்த கூட்டணி விட்டு விலகி போனாருங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். அதனால அந்த கோரிக்கையிலிருந்து அவர் பின்வாங்க மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு பினான்சியல் கிரைசிஸ் வந்துடும் அதை பின்வாங்காம இருந்தாருன்னா. அதனால நிச்சயமா அந்த கோரிக்கையை முன்வைப்பார் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. அதே மாதிரி நிதிஷ்குமார் எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாருங்கிறது இதுவரைக்கும் எனக்கு உறுதியா தெரியல. ஏன்னா இதுவரைக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜை பார்க்கும் பொழுது அவர் முழுக்க முழுக்க மோதிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும்ங்கிற தீர்மானத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தோன்றது. ஆனா தன்னுடைய ஓட் பேங்கை காலியாக்குற விஷயத்துல எந்த அரசியல் தலைவருமே ஒத்துட்டு போக மாட்டாங்க. இப்ப இந்த முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறது அவருடைய ஓட் பேங்க்ல ஒரு பகுதி சந்திரபாபு நாயுடுக்கு. அதை அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அதே மாதிரி நிதிஷ்குமாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவர் கேட்டிருக்க டிமாண்ட் அவருடைய ஓட் பேங்குடைய ஒரு முக்கியமான அங்கம். இந்த விஷயங்கள்ல அவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் தொடர்ந்து வலியுறுத்துவார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த கேபினெட்ல கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. 7 எம்பிக்களை கொண்ட ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவுக்கு கேபினெட்ல வாய்ப்பு வழங்கப்படலை. மத்திய இணையமைச்சர் பொறுப்பு தான் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா லோக் ஜனசக்தி கட்சி சிராக் பஸ்வானுக்கு கேபினெட்ல வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இது எப்படியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? சிராக் பஸ்வான் நிதிஷ்குமார் காலி பண்றதுக்கு ரொம்ப உதவுவாரு. போன தடவை சட்டமன்ற தேர்தலே கூட்டணியில இருந்துகிட்டே நிதிஷ்குமாருடைய கட்சிக்கு எதிராக தன்னுடைய கட்சி ஆட்களை தேர்தலை நிக்க வச்சாரு. அதனாலதான் அதுக்கு நிதிஷ்குமார் தான் அந்த கூட்டணியில அவருடைய கட்சி தான் பெரும்பான்மை கட்சியா இருந்தது, பெருத்த இடங்களை பிடித்த கட்சியா இருந்தது. அது 2வது இடத்துக்கு போனதுக்கு காரணமே பாஸ்வான் தான். அதனால பாஸ்வான் பிஜேபிக்கு மிக உறுதுணையாக இருக்கிறார் பீகார் பாலிடிக்ஸ்ல. அந்த கோணத்துலதான் அவங்க அவருக்கு இந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்னும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பீகாரை முழுமையாக பிடிப்பதற்கு நிதிஷ்குமார் இரலவெண்டாக ஆக்குவதற்கு பாஸ்வான் ரொம்ப உதவி செய்வார்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. இதுவரைக்கும் நடந்தவை அவங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்துறதா தான் இருக்கு. ஓகே, இப்போ பாஜகக்குள்ள பார்க்கும்போது அதில் நிறைய மூத்த தலைவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. முன்னாள் முதலமைச்சர்களுக்கான வாய்ப்பு கூட்டணி கட்சியரையும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்குன்றது ஒருபுறம் இருந்தாலும் மாநில தலைவர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக வெஸ்ட் பெங்கால் மாநில தலைவர், அதே மாதிரி தெலங்கானாவோட மாநில தலைவருக்கான வாய்ப்புகள், ஒட்டுமொத்தமாக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுக்குமான வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ தலைவர்கள் பதவிகள்லாம் மாற்றப்படலாம். அப்போ கேபினெட்ல அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்துட்டு அதற்கு பிறகு இங்கு தலைமையை மாற்றுறது அப்படின்றது பாஜகவோட வியூகமா இருக்கா? வியூகமா இருக்கலாம். அதன் மூலம் இன்னும் கொஞ்சம் பலப்படுத்த முடியும். ஒருத்தர் அமைச்சராக்கிட்டாங்க, இன்னொருத்தர் தலைவராக கொண்டு வர்றாங்க. 2 பேரும் இணைந்து கட்சியை பலப்படுத்துவாங்கிற நம்பிக்கை இருக்கலாம். அதனால அது மாதிரி பண்ணியிருக்கலாம். அடுத்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி அல்லது கேட்க போற கேள்வி நினைச்சு பதில் சொல்றேன். அப்பயும் அண்ணாமலைக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க பல பேர் கேட்கிறாங்க தமிழ்நாட்டுல. இப்ப இவங்க தமிழிசைக்கு தகுதி இல்லையா? அவங்க கவர்னராகவே இருந்திருக்காங்க. அவங்க கேட்பாங்க, அண்ணாமலை கேட்பாரு. இது மாதிரி பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன முடிவுக்கு வந்திருப்பாரு? ஒரு நல்ல எக்ஸஸ் கொடுக்க முடியும். முருகனுக்கு கொடுத்தேன்னா புதுசா யாரையும் எங்கேயும் சூஸ் பண்ண வேண்டிய ராஜ்யசபா சீட் கொடுக்க வேண்டியதில்லை, ஏற்கனவே ராஜ்யசபால இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டர் அடிஷனல் குவாலிஃபிகேஷன்ங்கிறதுனால அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அவர் கொடுத்துருக்கிறாரு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தமிழ்நாடு பாரதிய கட்சிக்கு உள்ள முக்கியமான நபர்கள் பல பேர் பலத்த எதிர்ப்பு இருக்கு. இது ஒண்ணு. ஆனா எல்லா எதிர்ப்பையும் மீறி அவர் இந்த அதிமுக கூட கூட்டணி சேர்ந்திருந்தா 10 இடம் பிடிச்சிருப்போம், 15 இடம் பிடிச்சிருப்போம், 30 இடம் பிடிச்சிருப்போம்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா கூட்டணி சேராமல் இன்று வந்த வாக்குகள் எல்லாம் எங்களுக்காக வாக்குகள்னு சொல்லி 10% மேல வாங்கி காமிச்சிட்டேன்
11% மேல வாங்கி காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் உரத்த குரலில் பேச முடியும். அதனால கட்சி மேலிடம் அண்ணாமலை உடனடியா இந்த பொறுப்புல இருந்து விடுவிக்க மாட்டாங்க. இன்னும் அவர் எப்படி செயல்படுறாரு பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அப்போ ஆனாலும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி இங்கு உடைவதற்கு முக்கியமான காரணமாக அவர் அமைந்தார். அதனால கூட இங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல இருந்து சென்டருக்கு அவரை கொண்டு போறதுக்கான ஒரு முனைப்பு இருக்கு. அதனால இது ஒரு டிஸ்கஷன்ல இருந்தது அப்படின்ற பேச்சும் இருக்கே. 2025 வேணா அது நடக்கலாம். ஏன்னா 2024 ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நிச்சயமா இவங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ள ஓட்டிங் பேட்டர்னை வச்சு பார்த்து 2 கட்சியும் சேர்ந்ததுன்னா, பாமகவும் நம்ம கூட இருந்ததுன்னா நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்னு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா அதை செய்யறதுக்கு அவங்க உடனடியா எடப்பாடி பழனிசாமியை தலைமை பதவியில் இருந்து நீக்கணும். ஏன்னா அவர் ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விட்டார். பாஜக கூட கூட்டணி வைக்க கூடாது அப்படிங்கிற கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அதை பத்தி வெளிப்படையா பேசிட்டாரு. ஒண்ணு, அவர் தன்னுடைய ஸ்டாண்டை மாத்தணும். இன்னொன்னு என்னன்னா, இவங்க பழைய அதிமுக எல்லாரையும் ஒன்றிணைந்து வரணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இவருக்கு ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் தென் மாவட்டங்கள்ல செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா, வெற்றி வாய்ப்பை பறிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் செல்வாக்கு இருக்கு அவங்களுக்கு. இப்ப அந்த செல்வாக்கும் இவங்களோட அதிமுக சேர்ந்தணும்னு பார்ப்பாங்க. அப்படி ஒரு நிலைமை வரும்போது அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு, தனித்திருக்கணும்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு. அந்நேரம் அவரை சென்டருக்கு கொண்டு போயிட்டு இங்க வேற யாரையாவது கொண்டு வரலாம். அது 2025 வேணா நடக்கலாம். ஓகே, இப்போ மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் என்ற அந்த அடிப்படையில் இந்த அமைச்சரவையை பார்க்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு, பஞ்சாப் போன்ற ரொம்ப சவாலாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்து ஒருவருக்கான பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அல்லது ஹோப் இருக்குது, இதுக்கப்புறம் அங்கே வளரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாநிலங்களில் 2 அல்லது 3 பேருக்கான வாய்ப்புகள் என்ற அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருக்காங்களா அமைச்சரவையில் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது? இல்ல, ரொம்ப சீட்டு குறைஞ்சு வந்திருக்கு. பஞ்சாப்லயும் எங்கேயும் ரெப்ரசன்டேஷனே இல்லையே, இவங்களுக்கு யாரும் எலெக்ட் ஆகவே இல்லையே. இப்படி இருக்கும் பொழுது எத்தனை பேர் கொண்டு வர முடியும் இந்த 2 ஸ்டேட்ல இருந்து? அப்ப எல்லாரையும் எம்பி, ராஜ்யசபா எம்பி ஆக்கணும். அது பாசிபிள் இல்லைங்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, எங்களுக்கு உதவியர்களை நாங்கள் மறப்பதில்லையே. அப்ப நீங்களும் எங்களுக்கு உதவுனீங்கன்னா உங்களையும் நாங்க மறக்க மாட்டோம்னு இந்த மாநில மக்களுக்கு சொல்ற எச்சரிக்கை செய்தியாகவும் அதை வச்சுக்கலாம். ஓகே, இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம், இப்போ மாநிலங்கள்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் கடந்த முறையை விட அவங்க பெற்ற இடங்கள் மிக குறைவாக போயிடுச்சு. இருந்தாலும் 9 பேருக்கு அங்கேருந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்னவா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு? உத்தரப்பிரதேசம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று, ஒன்றிய அரசை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற எந்த கட்சிக்குமே மிக முக்கியமான மாநிலம். மொத்தம் 80 உறுப்பினர்கள் இருக்காங்க. 543 பேர் கொண்ட ஒரு இதுல லோக்சபால 10 விழுக்காடுக்கு மேல, ஏறக்குறைய 15 விழுக்காடு இருக்காங்க அந்த ஒரே ஒரு மாநிலத்திலிருந்து. அதனால அதை அவங்களால விட்டு கொடுக்க முடியாது. இப்படியாக இவருடைய கொள்கையோட மக்களுக்கு வேறுபாடு இருக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நிதர்சனமாகிட்டு இருக்கு. இவங்க சொல்ற இந்துத்துவால இந்துக்கள் எல்லாருக்குமே சம இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால உத்தரப்பிரதேசம் அவங்களுக்கு இனிமே ஒரு சேலஞ்சிங் ஃபீல்டா இருக்க போகுது. அதனாலதான் இத்தனை பேர் அமைச்சரவையில் சேர்த்திருக்காங்க. ஓகே, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 80 இடங்கள் இருக்கு. அதே மாதிரி இவங்க 33 எம்பிக்களை பெற்றிருக்காங்க, அங்கே 9. ஓகே, பீகாரில் கூட்டணியாகவே 24 இடங்கள் தான். உத்தரப்பிரதேசம் அளவுக்கு இடங்களும் அங்கே இல்லை. ஆனாலும் 8 பேருக்கான வாய்ப்பு எதனால்? நிதிஷ்குமாரை காலி பண்ணணும், வேற எதுக்காகவும் வருவது. நிதிஷ்குமாருடைய முக்கியத்துவம் குறையப்பட வேண்டும். இப்ப சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்து பிஜேபிக்காரங்க சென்ட்ரல் மினிஸ்டர் அதிக அளவுல இருக்கும்போது அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் அங்க கொண்டு கொடுக்கும்போது இதெல்லாம் பிஜேபியினாலதான், பிஜேபி ஆட்சிக்கு வந்தா பிஜேபி இன்னும் அதிகமான பவர் பெற்றா பீகாருக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? அதுக்காகத்தான் பீகார் பொறுத்தமட்டில் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியா பீகார் ரொம்ப முக்கியமான மாநிலம். அடுத்து மகாராஷ்டிரா. இவங்க இந்த பீகாரை முழுக்க பிடிக்கணும், இது அவங்களுடைய நோக்கம். அதனால இந்த மாதிரி செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், முக்கியமா ஒடிசால ஒரு முக்கியமான நகர்வு நடந்திருக்கு. பாஜக அங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது வி.கே. பாண்டியன் சார்ந்த நிறைய விமர்சனங்களை முன் வச்சாங்க. இப்போ அவங்களோட தோல்வியை தொடர்ந்து அவர் அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து ஓய்வு பெறுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை அங்க ஒடிசால ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? வி.கே. பாண்டியன் ரொம்ப க்ளோஸா இருந்தது முதலமைச்சருக்கு, திரு பட்நாயக்கு. அவர் பட்நாயக் நினைச்சாரு சரியான சொந்த சுயநலம் எதுவுமே இல்லாம சரியான முடிவுகளை, ஆலோசனைகளை வி.கே. பாண்டியன் கொடுக்கிறது அவருக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருந்தது. ஆனா இது கட்சியில பல பேருக்கு
ஒரு பெரிய ஆதங்கமா இருந்தது. அந்த கட்சியை சேர்ந்த பட்நாயக்குடைய கட்சியை சேர்ந்த பல பேருக்கே வந்து நம்ம சிஎம் அவ்வளவு எளிதில் அணுக முடியலை அப்படிங்கிற ஒரு குறை இருந்தது. ஆனா நான் கேள்விப்பட்ட மட்டும் சில பேர் வந்து ஒதுக்கி வச்சது வி.கே. பாண்டியன் வந்து அணுக விடாமல் இருந்தது உண்மைதான். ஆனால் அதுக்கு காரணம் அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக கட்சியின் பெயரையும் பட்நாயக்கின் பெயரையும் கெடுத்து விடுவார்கள் என்ற அச்சம்தான். இப்படி அவருக்கு ஒரு அச்சம் இருந்ததுன்னா அதை பட்நாயக் முழுமையா புரிஞ்சுக்கிட்டாரு, அதை ஏத்துக்கிட்டாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப உண்மையில என்ன நடந்தது? பட்நாயக்குடைய செல்வாக்கு வந்து பிஜு பட்நாயக்குடைய பையன் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாம 20 வருஷமா இருக்கவருங்கிற அவருடைய செல்வாக்கை யாராலையும் குறை முடியாது. அதே சமயம் இவர் தொடர்ந்து இருக்கும்போது நமக்கு எந்த விதமான முக்கியத்துவமோ அல்லது நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்களோ கிடைக்காமல் போயிரும்னு கட்சிக்குள்ளேயே பலத்த ஒரு எதிர்ப்பு இருந்தது பாண்டியனுக்கு. இதை இவங்க வந்து பாஜக வந்து ரொம்ப தெளிவா பயன்படுத்திட்டாங்க எலெக்ஷன் சமயத்துல. அப்ப அந்த எலெக்ஷன் சமயத்துல அவங்க செஞ்ச அந்த பிரச்சாரம் இருக்கு, இந்த நம்ம வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கனால ஒரு தமிழர் இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்றோம். அவங்களுக்கு வந்து தமிழருங்கிறது குறியில்லை. நான் ஒரியா அல்லாத ஒருவர் முதலமைச்சர் ஆவதற்கு முயற்சி செய்கிறாரா, முதலமைச்சருக்கு மிக நெருக்கமானவராக இருக்கிறாரா, அரசியலில் இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றவராக இருக்கிறாரா, இப்படிப்பட்ட வினாக்கள் வந்து இந்த கட்சிக்குள்ள என்னென்ன இது இருந்ததோ மார்ச்சரியங்கள் இருந்ததோ அதை வந்து மக்கள் மத்தியிலையும் வலுப்படுத்தும் விதமாக கொண்டு சேர்த்து விட்டது. அதுல சில கீழ்த்தரமான பிரச்சாரங்களை பண்ணாங்க. இவர் கோயிலுடைய ட்ரெஷரியுடைய இது சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு எந்த ஆதாரமும் இல்லாம பிரதமர் அளவுல சொன்னது மிகப்பெரிய தவறு. ஆனா செஞ்சாங்க. ஆனா அது பரவலாக அந்த நேரத்துல வந்து எடுபட்டது. இந்த எடுபட்டது காரணம் மக்கள் மட்டுமில்லை, இவருடைய பட்நாயக் கட்சியை சேர்ந்த பல பேரை வந்து இதுல வந்து சேர்ந்துகிட்டாங்க, இந்த எதிர்ப்புல வந்து சேர்ந்துகிட்டாங்க. அதனால வந்து கடைசியில என்னாச்சுன்னா இந்த எலெக்ஷன் எப்படி ஆச்சு, பட்நாயக்கு மக்களிடம் உள்ள பாப்புலாரிட்டி, பாண்டியனுக்கு பட்நாயக்குடைய கட்சியில உள்ள அன்பாப்புலாரிட்டி, இந்த ரெண்டுக்கும் இடையில நடக்கிற ஒரு போட்டியா போயிடுச்சு. அதனால கடைசியில வந்து இவங்க வந்து இவ்வளவு பெரிய பலத்த தோல்வி வந்து அவங்க வந்து எதிர்கொண்டாங்க. இன்னைக்கும் நான் நினைக்கிறேன் இவர் வந்து பட்நாயக் வந்து பாண்டியனை தான் நம்புறாரு. ஆனால் அதே சமயம் பாண்டியன் உணர்றாரு, இனிமே வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது முதல்வராக இருந்த அந்த அதிகாரம் அந்த வலிமையும் பட்நாயக் இருக்காது. இந்த நேரத்துல என்னை காரணமாக வைத்து முதல்வரை குறிவைப்பார்கள், அந்த எம்பராஸ்மெண்ட் முதல்வருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கமும், பிளஸ் நான் வந்து இனிமே பொலிட்டிக்கலி ஆக்டிவா இருந்தேன்னா கட்சிக்குள்ளேயே என்னை வந்து ஒதுக்குறதுக்கான முயற்சிகள் பெருத்த அளவில் நடைபெறும் என்ற நிதர்சன உண்மையை புரிந்து கொண்ட காரணத்தினாலும் பாண்டியன் வந்து நான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து ஓய்வு பெறேன்னு அவர் சொல்லல, ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து ஓய்வு பெறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா வள்ளுவர் சொன்ன மாதிரி கொக்கொக்க கும்பம் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்துன்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஓகே, நம்ம அப்படியா இதை புரிஞ்சுக்கணுமா வி.கே. பாண்டியனோட முடிவு? அதாவது ஒரு விமர்சனத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது என்பதற்காக இந்த முடிவெடுத்திருக்காருன்னு பார்க்கணுமா, அல்லது பாஜகவோட விமர்சனத்திற்கு ஈல்ட் ஆயிட்டாரு அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல, அவர் ஈல்ட் ஆயிட்டா நான் பார்க்கல. பாண்டியனை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுல மிக வலிமையான மனநிலை உள்ள ஒரு மனிதன், தனிப்பட்ட அளவுல வெரி ஸ்ட்ராங் வில்டு பர்சன். அதனால அப்படி வந்து பாஜகவுக்காக பயந்து போய் போற மனிதர் இல்லை. அதுக்கப்புறம் பட்நாயக் வந்து இவர் வந்து பட்நாயக் எந்த மாவட்டத்திலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அந்த மாவட்ட ஆட்சியராக இவர் இருந்தபோது இவருடைய செயல்திறனை பார்த்து பட்நாயக் முதல்ல எடுத்துக்கிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு இடையில வந்து தனிப்பட்ட முறையில புரிதல் மட்டும் இல்ல, அன்பும் பாசம் இது உருவாகிறது ரொம்ப இயல்பு. அப்படிப்பட்ட ஒரு அன்பும் பாசம் உருவாச்சுங்கிறது உண்மை. பட்நாயக்கு மேல அளவு கடந்த பிரியமும் அளவு கடந்த விசுவாசம் உள்ள ஒரு பாண்டியன் இந்த நேரத்துல தன்னால வந்து அவருக்கு வந்து ஒரு எம்பராஸ்மெண்ட் வரக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான காரணமா இருந்திருக்கும். அது ஒன்றே காரணம் இல்லை, முக்கியமான காரணமா இருக்கும். பாஜக ஒரு வீட்லயே இதுக்கு முன்னாடி கல்லெடுத்து எரிஞ்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் பயந்தவர் இல்லை. அதனால அப்படி பாஜக சொன்னதுனால நான் தீவிர அரசியலை விட்டு ஒதுங்கிக்கிறேங்கிற மனநிலைக்கு அவர் வருவார் நான் நம்பல. ஓகே, மீண்டும் அவருடைய ஐஏஎஸ் பணிக்கு அவர் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு? அதுக்கான பாசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு சார்? பாசிபிலிட்டி இருக்கு. அந்த ஐஏஎஸ் பதவியிலிருந்து விலகினவங்கள ஒரு குறிப்பிட்ட கால வரம்புக்கு அப்புறம் அந்த இதை வந்து ஏத்துக்க மாட்டேன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லிட்டாங்களா, ராஜினாமா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் போயிருக்க முடியும். ஆனா அந்த ராஜினாமா ஏற்கப்பட்டு விட்டதுன்னு நினைக்கிறேன். அதனால மீண்டும் வந்து ஐஏஎஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு பாலச்சந்திரன்.